வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தின் மத்தியிலே தன்னுடைய சுரூபத்தை காண்பிப்பதற்காக விளக்கி கொண்டிருக்கிறார். அதிலே தன்னுடைய சுரூபம் எப்படி எல்லா விஷயங்களிலும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது என்பது லிஸ்ட்டு போட்டு காண்பிக்கிறார். அஸ்வத்தானாம் அகம் விருட்சா, விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்த மரமாகவும் இப்படி பல வகைகளிலே எதெல்லாம் உத்தமமாக நல்லதாக இருக்குமோ அதெல்லாம் ரூபமாக நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். கவியினாம் உஷனா கவி என்றெல்லாம் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லும்பொழுது விஷ்டபியாக மிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன சுதோபவத், என்னுடைய ஒரு அம்சம்தான் இந்த உலகமே என்று கடைசியாக முடிக்கிறார். இத்தனையும் கேட்ட பிற்பாடு அர்ஜுனனுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டு தனக்கு இருந்த சந்தேகங்களெல்லாம் நீங்கி பரமாத்மா இப்படி சர்வவியாபமாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு அவரிடம் பக்தி மேன்மேலும் வளர்ந்து இனியும் அவரிடம் தன்னுடைய சுரூபம் எப்படி இருக்கு என்று கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான். நீங்கள் இத்தனை நேரம் சொன்னதன் மூலம் என்னுடைய அறியாமையெல்லாம் நீங்கிற்று, சந்தேகமெல்லாம் நீங்கிற்று. ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, அதை மாற்ற நிவர்த்தி பண்ணுங்கள் என்று கேட்கிறான். உங்களுடைய நிலை என்ன, எந்த சுரூபத்தில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக நீங்கள் திரும்பவும் உங்களுடைய நிலைமைகளை நன்றாக சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டும். அதை நான் பார்த்துவிட்டு என் மனதிலே உள்ளதையெல்லாம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று மிகவும் அடக்கமாகவும் பக்தியுடனும் கண்ணுருகி பேசுகிறான். மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் எத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதற்காக நீங்கள் எவ்வளவோ அத்தியாத்ம விஷயங்கள்லாம் ஆன்மீக விஷயங்களெல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு உள்ள மனதில் உள்ள சந்தேகங்களெல்லாம் போக்கி பிரச்சனையே தோன்றாத அளவுக்கு என்னை தயாராக்கி விட்டீர்கள். நம்ம ரெண்டு பேரும் இப்போ யுத்த மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை எதிர்த்தாமல் இருக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனை எல்லாமே லட்சியம் இல்லாமல் ஆன்மீக வழிக்கு நான் எழுதி சென்று விட்டீர்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் வழக்கமாக தெளிவாகவும் எனக்கு சொன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும், மனது அமைதியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். பவாப்யோகி பூதானாம் சுதோ விஸ்தரசோமய தொத்த கமலபத்திராட்ச மகாத்மிச்ச அவ்வியம். குறைவற்றதான உங்களுடைய மகிமைகளையும் பெருமைகளையும் எனக்கு அதிகமாக எடுத்து சொன்னால் அதன் மூலம் எனக்கு பல நல்ல விஷயங்களெல்லாம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த விஷயத்தை கொஞ்சம் தாங்கள் எனக்கு எடுத்து சொல்லி என்னுடைய மனதுக்கும் சந்தோஷத்தையும் ஜனங்களுக்கும் சந்தோஷத்தையும் அமைதியும் சாந்தியும் கொடுக்கும் வகையிலே உங்களுடைய நிலை என்ன இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள். ஏவமே யதாத்வம் தம் ஆத்மானம் பரமேஸ்வர திருஷ்டுமிச்சாமி தேரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. தாங்கள் இந்த உலகம் என்னுடைய அம்சம்தான் சொன்னீர்கள், ஆனால் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என எனக்கு ஆசை. ஆகவே உங்களுடைய ஈஸ்வர சுரூபமாக உள்ள எந்த நிலை உண்டோ அதை முழுமையாக காண்பித்தால்தான் நான் உங்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு அம்சம்தான் நீங்கள் சொல்லிட்டு அதை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முழுமையாக உங்களுடைய சுரூபத்தை இருந்தால்தான் எனக்கு மனதிற்கு அமைதியும் சாந்தியும் கிடைத்து நீங்கள் சொல்லியதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புள்ளவனாக ஆவேன். மன்யசேத தச்சக்ஷம் மயா திருஷ்டிமிதி பிரபு யோகேஸ்வர ததோமேத்வம் தர்ஷே ஆத்மானம் அவ்வியம். ஆகவே நான் மிகுந்த பக்தியோடு கேட்டுக்கொள்கிறேன், மரியாதையுடன் கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த நிலையை எனக்கு தெரிவிங்கள். உங்களுடைய எல்லையற்றதான குறைவற்றதான எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளாக உள்ள தாங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய நிலை இருக்கிறது, ஈஸ்வர சுரூபம் இருக்குது என்பதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுங்கள். அதன் மூலம் எனக்கு மிகுந்த சந்தோஷம் வரும் என்றெல்லாம் அமைதியுடனும் மரியாதையுடன் கௌரவத்துடன் சொல்லுகிறான் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணர் மிகுந்த சந்தோஷப்பட்டு பஷ்யமே பார்த்தரூபாணி சதசோத சகசிரசா நானாவிதானி திவ்யானி நானாவர்ண ஆகிருதிஞ்ச. உடனே அவனுக்கு ஒரு திவ்ய சக்ஷுஷை கொடுக்குறார்.
இந்த 2 கண்ணாலே பார்க்க முடியாது. ஆகவே அவனுக்கு திவ்ய சக்ஷு கொடுத்து நீ இதை பாரு என்று சொல்கிறார். பஷ்யமே பார்த்த ரூபாணி, நான் எத்தனை தினசாக இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான வகையிலே என்னுடைய நிலையெல்லாம் இருக்கின்றன, உருவமெல்லாம் இருக்கின்றன, உலகமெல்லாம் இருக்கின்றன, என்னுடைய லீலைகளெல்லாம் இருக்கின்றன. நானாவிதானி திவ்யானி நானாவர்ண ஆக்கிருதின்ச, அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வகையிலே என்னுடைய நிலையெல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் பார்த்தால் நீயே ஆச்சரியப்படுவாள். அப்படிப்பட்ட சுரூபத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன். பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருத்தஸ்ததா பகூனி அதிருஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சரியானி பாரத. இந்த உலகத்தில் எதெல்லாம் முக்கியமாக இருக்கிறதோ அத்தனை ரூபமாகவும் நான் தான் இருக்கிறேன். எத்தனை ரூபமாக? ஆதித்யன், வசு, ருத்ரன், அஸ்வினி, காத்து, இப்படி எதெல்லாம் பார்க்க முடியாதோ பார்க்க முடியாத சுரூபமாகவும் நானே தான் இருந்து கொண்டு எல்லாத்தையும் ஆட்டி படைத்து காண்பித்து கொண்டு இருக்கிறேன் என்று இத்தனை வஸ்துக்களுக்கும் அபூர்வ வஸ்துக்களுக்கும் காணப்படாத வஸ்துக்களுக்கும் காரணமாக இருக்கும் நான் தான் என்று விசேஷமாக சொல்லுகிறார். அங்கே ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பஷ்யாத்தி சஜராச்சரம் மமதேகே குடாகாஷ பஷ்யாந்தி திருஷ்டுமிச்சசி. இந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல நீ பார்க்கலாம், எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். இந்த உலகம் முழுக்க படைப்பதற்கும் அழிப்பதற்கும் காரணமாக இருப்போம் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே உட்கார்ந்து கொண்டே இந்த விஷயங்கள் இருக்கோ, உலகத்தை எப்படி படைத்து காத்து அழிக்கப்பட்டு விசுறுசுறுப்பெல்லாம் எடுக்கிறோம், இதெல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்துல கண்ணால் பாரு. நதுமாம் சக்கியசே திருஷ்டும் அனேனேவ ஸ்வஜக்ஷா திவ்யம் ததாம் சேச்சு பஷ்யமே யோகமேஸ்வரம். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த 2 கண்ணு போகாது. இது சம்சாரத்தில் உள்ள கண்ணு, வாழ்க்கையில் உள்ள கண்ணு, சாமானிய மனிதர்கள் ஒரு கண்ணு. ஆகவே நான் திவ்ய சக்ஷுஸ் தருகிறேன். அந்த திவ்ய சக்ஷுஸ் மூலமாக திவ்ய சக்தியை பெற்று நீ இவையெல்லாம் பார்த்தால்தான் உனக்கு ஆச்சரியமாக இருக்குமே தவிர இந்த 2 கண்ணுக்கு புறப்படவே புறப்படாது. இந்த கண்ணுக்கெல்லாம் உலகம்தான் புறப்படும். என்னுடைய திவ்ய நிலைகள் வேண்டுமானால் திவ்ய சக்ஷுஸ் வேணும், திவ்ய ஸ்ரோத்திரம் வேண்டும், அப்பொழுது தான் எல்லாம் தெரியும் என்றெல்லாம் விசேஷமாக சொல்லி திவ்ய சக்ஷுஸை அனுகிரகம் செய்கிறார். சஞ்சீவாச்ச ஏவமுக்தா தத்தோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரி தர்ஷயாமாச பார்த்தாய பரமும் ரூபமேஸ்வரம். இந்த இடத்துல திருதராஷ்டிரன் இந்த யுத்தத்துக்கெல்லாம் தன்னோட இடத்துலையே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு மீடியா யார்? சஞ்சயன். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணை கிருஷ்ணர் கொடுத்துருக்கார். அந்த கண்ணு மூலமாக அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து டைரக்ட் டெலிகாஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து திருதராஷ்டிரன் சொல்லிகிட்டே இருக்கான். திருதராஷ்டிரன் பார்த்துட்டே, அவன் கண்ணு இல்லைன்னா கூட, திவ்ய சக்ஷுஸ் இல்லைன்னா கூட, 2 கண்ணு போனாலும் கூட மூளை பயங்கரமாக இருக்கிறதுனால, புத்தி சக்தி நிறையா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அவர் சொல்ல 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 கேட்டு 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 ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கார். இவ்வளோ விசேஷமாக இருக்கா, இவ்வளோ விசேஷமாக இருக்கான்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கார் அவர். முக்வா தத்தோ ராஜன். ராஜன்னா திருதராஷ்டிர ராஜனை கூப்பிட்றான் சஞ்சயன். இந்த பாருங்கோ இப்படிலாம் கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், பாருங்கோ சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. அநேக பக்திரநேனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோதிதாயுதம். அவரை பார்த்தா, கிருஷ்ண பரமாத்மா பார்த்தா அந்த நேரத்தில் சஞ்சயன் சொல்கிறான் தான் நேரடியாக பார்த்துட்டு, அர்ஜுனன் சொல்லி பயந்து பயந்து அவன் பார்க்குறான். இவன் பக்தியோடு பார்த்து அத்தனையும் திருதராஷ்டிரன் சொல்லிகிட்டே இருக்கான். எப்படி இருக்கிறவருடைய நிலை? அநேக பக்தர், கோடிக்கணக்கான கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் அவருக்கு இருக்குது. அநேக அற்புத தரிசனம், பார்க்க முடியாத தரிசனங்கள்லாம் பார்க்க முடியாது இருக்குது. அநேக திவ்யாபரணம், எவ்வளோ விசேஷமான ஆபரணங்கள்லாம் போட்டு ஜொலிக்கிற பலதின்சான ஆயுதங்கள், பிரயத்தனங்கள், முயற்சிகள் பலதின்சாக வைத்துக்கொண்டு லீலைகளை காமிச்சுட்டு இருக்கார். அதை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. திவ்ய மால்யாம்பரதரம், விசேஷமான மாலைகளெல்லாம் போட்டுருக்கார் அவர். திவ்ய கந்தானுலேபனம், உடம்பு முழுக்க விசேஷமான வாசனை அடிக்கிறது. அவ்வளோ அபூர்வமான கந்தங்களெல்லாம் போட்டுண்டு, வாசனை திரவியங்கள்லாம் போட்டுண்டு ரொம்ப விசேஷ வாசனை திரவியத்தோடு இருந்துக்கிட்டு ஆனந்தமாக இருந்துருக்கார் அவர். சர்வ ஆச்சரியமயம் தெய்வம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சுரூபத்தை உலகத்திலேயே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரிய சுரூபமாக அவர் இருக்கார். அனந்தம் விஸ்வத்தோமுகம், உலகம் முழுதும் நிறைஞ்சிருக்கார். இத்தனூண்டில் இல்லை அவர், இத்தனையும் போட்டிருக்காரோடனே இத்தனூண்டு வடிவமாக இங்கே உட்காந்துருக்காரான் இல்லை, உலகம் முழுதும் நிறைஞ்சிருந்து இந்த நிலையை நமக்கு காண்பிக்கிறார் அவர். திவிசூரிய சகசிரஸ்ய பவே ஜுகுபதிச்சிதா. இந்த உலகத்தில் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன் உச்சா எப்படி இருப்பானோ அவ்வளோ பிரகாசமாக இருக்கார் அவர்.
கோடிக்கணக்கான சூரிய உச்சா அப்படி இருப்பானோ அப்படி பிரகாசமாக இருந்திருக்கிறவர். எதி பாஹா சதசி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனா, அந்த பிரகாசத்துக்கு ஈக்குவலாக ஒன்று கூட கிடையாது. மகான்களுடைய கோடிக்கணக்கான மகான்களுடைய தேஜஸும் அந்த கோடிக்கணக்கான சூரியனுடைய தேஜஸும் கொண்டவராக அப்படி பிரகாசிச்சிருக்கார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. கண்ணெடுத்து பார்க்கணும்ல, கண்ணு கூசது, அந்த அவ்வளோ பிரகாசமாக இருக்கார் அவர். தத்திர ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யதேவ தேவசி சரீரே பாண்டவஸ்ததா. அப்போ இது உடம்பு உலகம் முழுக்க படைச்சின்னு இருக்கிறதுனால இவர் அநேக தினசான உறுப்புகளோடு இவர் இருக்கிறதுனால அதெல்லாத்தையும் பார்த்துட்டு பாண்டவன் பயந்து போய் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அர்ஜுனன். ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டா துஷ்டரோமா தனஞ்சயா பிரணம்ய சிரசாதேவம் கிருதாஞ்சலி அபாஷத்தை. அவன் பயந்து அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு அர்ஜுனன் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே 2 கையை கூப்பிக்கிட்டான். ஆச்சரியப்படுறான், உடம்பெல்லாம் ரோமாஞ்சம் ஏற்பட்டு போச்சு இப்படி பார்க்குறமே அப்படின்னு. பிரபுவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கையை கூப்பிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கே, நான் ஏதோ என்னுடைய ஸ்நேகித மாதிரி பார்த்தேன், இப்போ பார்த்தா உங்கள் சொரூபத்தை பார்த்தா பயங்கரமாக பெரியஷா ஆச்சரியப்பட்டு கோடி சூரிய பிரகாஷனாக இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு முடியாது சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்கிறான். பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே சர்வான் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம் சர்வான் மிருகாம்சி திவ்யான். கண்ணபிரானே, உங்கள் சுரூபத்தை கண்ணால் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? தவ தேகே தேவான், உன்னுடைய உடம்புக்குள்ளேயே இத்தனை 3 கோடி தேவதைகளும் அங்கேயே உட்காந்துருக்கான், உடம்புக்குள்ளேயே உட்காந்துருக்கான். அப்படி இருக்கா. சர்வான் சதா பூத விசேஷ சங்கான், எத்தனை தினசான பூத விசேஷங்கள்லாம் இருக்குமோ அத்தனையும் சேர்ந்து உங்ககிட்டயே உட்கார்ந்துருக்கு. பிரம்மாண்டம் ஈஷம் கமலாசனஸ்தம். இந்த பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணு எத்தனை சகல தேவதைகள் இருப்பாளோ ஈஸ்வராதிகள் அத்தனை பேருமே உங்கள்கிட்ட அடங்கியிருக்கா. எல்லாரும் ரிஷிகளும் அப்படியே இருக்கா. எத்தனை ரிஷிகள் இருப்பாளோ எல்லா ரிஷிகளும் அதே போல் உங்களுடைய அடங்கி கிடக்கலாம். அநேக பாகூதர பக்தர நேத்திரம். பார்த்தா இவ்வளோ பேர் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய முகஞ்சியை பார்த்தாலே ஆயிரக்கணக்கான முகங்கள் நேத்திரங்கள் உதரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. சர்வதோ அனந்த ரூபம், எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சு நீங்கள் தான் இருக்கீங்க. இத்தனை வடிவத்துக்கு உள்ள என்ன கண் இருக்குமோ, காது இருக்குமோ, மூக்கு இருக்குமோ, வாய் இருக்குமோ, வேறு இருக்குமோ, இத்தனையோ இவ்வளோ தூரம் உங்கள் பக்கத்தில் சுற்றி உட்காந்துருக்கு. இதுக்கு ஆரம்பமும் தெரியல, முடிவும் தெரியல, அப்படி நிறைஞ்சி இருக்கிற ஸ்வரூபமாக உட்காந்துருக்கள் நீங்கள். பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா, நீங்கள் தான் விஸ்வனுக்கு ஈசன், நீங்கள் தான் விஸ்வரூப்புக்கு தலைவன், இங்கே தான் உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் தலைவன். விஸ்வேஸ்வர விஸ்வரூபா, அப்படி விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறேன். உலகம் முழுதும் நான் தான் இருக்கேன்டாப்பான்னு சொல்லி அந்த ரூபத்தோட காட்சி அளித்து பார்க்க நான் ஆச்சரியப்படுறேன். பஷ்யாமி பார்க்குறேன், பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, பீதியாகவும் இருக்குது, பக்தியாகவும் இருக்குது. இப்படிப்பட்டவர் நமக்கு கிடைச்சாரே அப்படின்னு பக்தியாகவும் இருக்குது. கிரீட்டினம் கதினம் சக்ரிணஞ்ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீட்சம் சமந்தாத் தீப்தானார்க்கத்யுதிம் அப்பிரமேயம். கிரீடங்கள்லாம் போட்டுறீங்க, கதை வச்சுருக்கீங்க, சக்கரம் வச்சுருக்கீங்க, தேஜஸ் அப்படியே புஞ்சமாக இருக்குது. தேஜஸ் அப்படியே ஜொலிக்கிறது, பார்க்க முடியல, கண்ணு ஊசுறது. சர்வதோ தீப்தி மந்தம், எல்லா பக்கத்துலேயும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஸ்வரூபத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். துர்நிரீட்சம் சாமானியமாக பார்க்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்வரூபம் இருக்குது. தீப்த அனல அர்க்க துதிம் அப்பிரமேயம், எல்லையில்லாத நிலைமையில் நீங்கள் பிரகாசித்து கொண்டு எல்லா இடத்துலையும் வழங்கி கொண்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்துட்டுருக்கேன், அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் தமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவம் அவ்யயா சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ முதோமே. அழியாத சுரூபமாக, அக்ஷரஸ்வரூபமாக அழியாத சுரூபமாக இருக்கிறது நீங்கள் தான் ஒசந்த சுரூபம். பரம் வேதித்தவ்யம், நீங்கள் தான் இருக்கிறதுக்குள்ள உலகத்துக்குள்ளே சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் மேற்பட்ட நிலையில் ஆத்மஸ்வரூபமாக பரமாத்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய நீங்கள் தான் நான் அறிஞ்சு கொள்கிறேன். துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த உலகத்துக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நான் சொல்கிறேன். துவம் அவ்யயா, குறவற்றவர் நீங்கள். சாஸ்வத தர்ம கோப்தா, எப்பொழுதும் அழிவில்லாத நிலையை தர்மத்தெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்க பரமாத்மா நீங்கள் தான். சனாதனாக இருக்கிறவர் நீங்கள் தான், அனாதி காலம் தொட்டு இருக்கிறவர் நீங்கள் தான். எல்லாம் புருஷோ இப்படிப்பட்டவராக நான் பார்க்குறேனே ஆச்சரியமாக இருக்கு எனக்கு.
அநாதி மத்தியாந்தம் அனந்த வேதியம். ஆரம்பமும் தெரியல, முடிவும் தெரியல, அப்படி அனாதியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்குது. நிறைஞ்சிருக்கு, எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. உங்கள் வீரியமோ சக்தியோ பலமோ எங்கே பார்த்தாலுமே நிறைஞ்சிருக்கிற நிலைமையாக இருக்கிறது. அனந்த பாகம், இவ்வளோ நம்மளுடைய கையில் சின்னதாக இருக்குது. அந்த பாகம் சின்ன கை, அனந்த பாகம் நிறைஞ்சிருக்கள். எங்கே பார்த்தாலும் உங்கள் கை தான் தென்படுறது, வேறு எங்கேயும் தெரியல. சர்வ வியாபம் உங்கள் கையெல்லாம் எடுத்துருக்கு. சசி சூரியன் ஏற்றினா, சூரியன் சேர்ந்தா உங்களுக்கு கண்ணு போல் இருக்கா, அவ்வளோ பிரகாசமாக இருக்கள். நீங்கள் கண்ணு வந்துச்சு. பஷ்யாமித்வாம் தீப்த உதாச பக்தனம். அதனால் அப்படிப்பட்ட சொருபத்தை நான் பார்க்குறேன். சூரியனும் சந்திரனும் அக்னிஹோத்திரத்தில் பண்ணக்கூடிய அக்னிகளும் சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜொலிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாக்குக்கெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ தேஜஸா விஸ்வமிதம் தபந்தம், உங்களுடைய தேஜஸ்னாலே இந்த உலகத்தையே நீங்கள் தபிக்க வச்சுக்கிண்டு, பிரகாசிக்க வச்சுக்கிண்டு தபிக்க வச்சுக்கிட்டு இதை பார்க்க பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது எனக்கு. தியாவா பசவியோ இதமந்தரம் ஹி, தியாவாவுக்கு மேலுலகத்துலேயும் பிருத்திவி உலகம் பூமி உலகம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் நிறைஞ்சி இருக்கீர்கள். நீங்கள் இல்லாத இடமே காணும். ஆகாசத்துலேருந்து பூமி வரைக்கும் உங்கள் சுரூபம் அப்படியே நிறைஞ்சு கிடக்கலாம். வியாப்தம் தயா ஏகேன தசஷ்ட சர்வாக, சமஸ்தமான திக்குலேயும் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் உங்கள் சொரூபம் தவிர வேற ஒன்றும் எனக்கு தெரியவே இல்லை. ஆக திக்கு காலம் தேசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவராக இருக்கீர்கள் நீங்கள். திருஷ்டாத்புதம் ரூபமேதம் தவோகரம் லோகத்திலையும் பிரவிசிதம் மகாத்மன். இந்த ரூபத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு, எனக்கு மனசுக்கே தாங்கலை. அவ்வளோ ரூபம், உக்ரமிதம் ரூபம். திருஷ்டா அற்புதம், அற்புதமான ரூபம், உக்ரமான ரூபமாகவும் இருக்குது. லோகத்திலேயே பிரவேசம், மூன்று லோகத்திலையும் பார்த்தாலும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் அபூர்வமான ரூபமாகவும் நீங்கள் விளங்குகிறீர்களே அப்படின்னு அர்ஜுனன் அவரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கான்.